அமெரிக்கா ஒரு சேட்டை பிடிச்ச பையன். எல்லா நேரங்கள்லயும் வம்பு தும்ப சிரிச்சுக்கிட்டே பண்ணுவேன். நமக்கா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் அதான். பக்கத்துல உள்ள நாடுக்கும் அதான், தூரத்துல உள்ள நாடுக்கும் அதான். என்ன ஒண்ணு ரஷ்யா கிட்ட போகும்போது மட்டும் வாளை சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க. நீ ரஷ்ய ஆதரவாளர்ரா. அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு யுத்தத்தைக்குள்ளேயே ரஷ்யாவை தள்ளி விட்டான். இன்னமும் ரஷ்ய புகழ் பாடுற பத்தியா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படிங்கிறத 3 வருஷமா நம்மளும் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்ப தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி இங்க விளக்க தேவை கிடையாது. இப்ப நம்ம ஃபோக்கஸ் புறா அன்னை அமெரிக்கா செய்யற சேட்டைக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அன்னை அமெரிக்காக்கே இந்தியா செக் வைக்குது. அதைத்தான் இங்க விரிவா பார்க்க போறோம். வழக்கம் போல ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கிடையாது. இந்தியா அமெரிக்காக்குள்ள யுத்தங்கள் கிடையாது. இந்தியா அமெரிக்காக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறது காலேஜ் காலத்து ரிலேஷன்ஷிப் மாதிரி. சண்டை நாரும் சாயந்தரம் கையை பிடிச்சு போவாங்க. ஓ, இன்னும் ஒரு படி மேல அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவனுங்க 2 பேரும் கை பிடிச்சு போவாங்க, அவனுங்க 2 பேர் வீடு சண்டை போடும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப அமெரிக்கா இந்திய உறவுகள் அப்படின்னு போகுது. அந்த காலகட்டங்கள்ல இந்தியா அமெரிக்கா ஏற்கனவே செஞ்ச அதே பாலிசி ட்விஸ்ட தூக்கி போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பெரிய அளவு 5ஆம் தலைமுறை விமானத்தை நோக்கி போறோம். அதுதான் விரிவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா அவ்வளவு அழகா வண்டி ஓட்டினா அன்னை அமெரிக்கா டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பானா அப்படின்னு கேட்டா, அவன் ஏற்கனவே F-35 விக்கிறேன்ட்டான். ஒண்ணு அதை வாங்காம போறோம், இல்ல பேரளவுக்கு வாங்கிட்டு அடுத்த கட்டமா அதை வாங்கவே போறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளே உருவாக்க போறோம். அன்னை அமெரிக்காவுக்கு சரி இப்ப வாங்கியிருக்கான்ல அப்படின்னு சந்தோஷப்படுவானான்னு கேட்டா சந்தோஷப்பட மாட்டான். இதுல இவன் ஜொர்ருன்னு போகாம தடுத்தோம்னா அடுத்த செட்டையும் நம்ம கிட்ட தானே வாங்கணும் அப்படின்னு யோசிப்பான். இன்னும் கொஞ்சம் கொடூரமா மைண்ட் போச்சு அப்படின்னா, பிரச்சனையை கிளப்பி விட்டாலும் அடுத்த செட்டு வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு யோசிப்பேன். எப்படி யோசிக்கிறான்னு தெரியல. யோசிக்கும் போதுதான் நம்மளும் பதிலுக்கு யோசிச்சு தப்பிச்சு போகணும். இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி எப்படி போடுவார்கள் அப்படின்னா, ரொம்ப மேலோட்டமா லைட்டா போடுவார்கள். அதைத்தான் போடுறார்கள். இந்தியா வம்பு பண்ணுது அப்படின்னு எப்பயுமே இப்படி தாண்டா சொல்லுவீங்க. நீங்க ஒண்ணு சொன்னா அதை நாங்க வாங்கணும், வாங்காம வேற பக்கம் போனா வம்பு பண்றோம். இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்டா, பேசக்கூடிய ஆட்கள் ட்ரம்ப்போட கேபினெட்ல உள்ள ஆட்கள், 1 டஜன் ஆட்கள். இந்தியா இந்த மாதிரி ஆயுதங்கள் வாங்குது, கச்சா எண்ணெய் வாங்குது, போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, நம்ம சொல் பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மன வருத்தம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அப்பப்ப பொங்கும், இப்பவும் பொங்குது. என்ன ஒண்ணு, ஒரே நேரத்துல எல்லா பேருக்கும் பொங்குது. அந்த கீ கேபினெட்ல இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ, ஜேடி வேன்ஸ் இவர்களெல்லாம் கழட்டி விட்டுறலாம். பென்டகன் சீஃப் வரையும் கழட்டி விட்டுறலாம். அதுக்கடுத்து உளவுத்துறை தலைவர்கள் அவர்களையும் கழட்டி விட்டுறலாம். அதுக்கடுத்த உள்ள ஆட்கள், வர்த்தக ரீதியில உள்ள ஆட்களுக்கு தான் அப்படியே நெஞ்சு வலிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் பிரிச்சு தரேங்கிற பேர்ல நமக்கு கொஞ்சோடு பேரளவுக்கு லேபிள் தான் ஒட்டுறாங்க, அட்டையெல்லாம் அங்க தூக்கி தந்துடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார்கள் ஒரே சீரா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உடனடியாக ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியுமா, இல்ல ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்ல உனக்கான வெவ்வேறு விஷயங்களை தரேன் அப்படின்னு தர முடியுமா? உதாரணத்துக்கு நம்ம பெரிய அளவு டிஃபென்ஸை ஸ்பிளிட் பண்ணி போனாலுமே இந்த கடல் சார்ந்த விவகாரங்கள் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் பிடிக்கும். அப்படியே ஓவரால் ஸ்பிளிட் பண்ணி போனாலுமே அந்த கடல் சார்ந்த விவகாரங்களை ஆயுதத்துல பெரிய அளவுல நம்ம ஸ்பிளிட்டுக்கே போல ரஷ்யாவோட நீண்ட காலம் நீண்ட காலம் நீண்ட காலம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டே தான் போறோம். எப்ப டிஃபென்ஸை குறைக்கும் போதே இதை எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளோட 2 நாடுகளோட பாண்டிங்கை குறிக்குது. அதே மாதிரி ஓன்ட்ட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ ரிமோட்டை ஓங்கிட்டே வச்சுக்குவே, உங்ககிட்ட இம்புட்டையும் பண்ணி நாங்க என்ன பண்றதுங்கிற மாதிரி ஆயிரும். ஆனா அவர்களுக்கு தேவை F-35 மட்டும் கிடையாது, பல விஷயங்கள்ல இந்தியா பின்னாடியே வரணும் அப்படிங்கிறதா. த கிரேட் பிரிட்டன் மாதிரி பின்னாடியே வரணும் அப்படின்னு. த கிரேட் பிரிட்டன் பின்னாடியே வருவேன், ஆனா உலகம் பூரா நான் முன்னாடி போறேன்ல சொல்லுவேன் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து பதில் வர, அவன் முன்னாடி சைடு எதுக்கு போனாலும் எனக்கு கீழே தானடா, எனக்கு என்ன கவலைன்ட்டு போயிடுவாங்க. அதனால வந்து அவர்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம இப்ப அமெரிக்கா கூடவே போகணும். அமெரிக்கா கிட்ட முரண்டு பிடிக்க கூடாது. நம்ம ஒன்றும் பெருசா முரண்டு பிடிக்கலையே அப்படின்னாலும் டாரிஃப் வார்ல அவர்கள் சில ஆஃபர்கள் தரார்கள், நம்ம பெருசா அதை ஏத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி ஆயுத விவகாரங்கள்ல ஃபுல் ஃபிளஜ்டா அங்கிட்டே நம்ம பாயணும் அப்படின்னு விரும்புறார்கள், அதையும் ஏத்துக்கிறது இல்லை. சீனா பாகிஸ்தான் விவகாரத்துல கேட்கவே வேணாம். சீனாவை நோக்கி போவோம் நீ வா அப்படின்னா, ராணுவ கூட்டணியாலாம் உருவாக்காத, சீனாவுக்கு எதிரான ஒரு கூட்டணியா உருவாக்கு அப்படின்னு சொல்லி விலகி நின்னுக்கிறோம். பாகிஸ்தானோட ஒரு யுத்தத்தை போட்டு நான் தடுத்து நிறுத்தினேன், சமாதானம் பண்ணி வச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் எங்க நின்று எத்தனை தட்டி குதிச்சாலும் சரி கேட்கவே மாட்டேங்கிறோம். இதெல்லாம் பத்தாதா? அதனால அவர்கள் விரும்புறது என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா
அமெரிக்கா எங்கெல்லாம் எந்த மாதிரியான உறவை மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரியான உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதா டெல்லி அதுக்கு சொன்ன ஒரே விஷயம். ரஷ்யா கூட நீ சண்டை போடல, என்னையும் சண்டை போட சொல்ற, ஆனா நீ தாண்டா ஆளா போய் கனிம வளத்தை வாங்குற, யுரேனியத்தை வாங்குற, ரஷ்யாவை நேரடியா சண்டை வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பகுமானமா உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிற. எங்க தெரிஞ்சு பல சந்திப்பு, தெரியாம பல சந்திப்பு. ரஷ்யா கூட ஆனா சொல்லப்போனா நீ சண்டைக்காரன் நாங்களும் நம்பணும். ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, ஏ தோஸ்துக்கின்னு பாட்டு பாடாத குறையாத்தான் 2 பேர்களும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசி அடிச்சிட்டோம். ராஜதந்திர சேனல்கள்ல இதையே சொல்லிட்டோம். இம்புட்டு பெரிய அடி அமெரிக்காவால தாங்க முடியுமான்னு கேட்டா ஏதாச்சும் செய்வார்கள், கதறுவார்கள். அதே சமயம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு சீனா பக்கம் போயிட்டோம். சீனா பக்கம் போறது தற்கொலைக்கு சமம்டா அப்படின்னு கேட்டா நம்ம சீனா ஒன்றும் வரவேற்கல. அமெரிக்காவுக்காக சீனாவை போய் காட்டல. சீனா கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறத பார்த்து அமெரிக்கா புரிஞ்சுக்கணும். இவனுங்க போக போக இன்னமும் கடினமான ஆட்களா தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. தொட்டு பார்க்கலாம், தட்டி பார்க்கலாம், இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதாட்டுக்கு இந்த ஜென்மத்துல இந்தியா கிட்ட. இனிமே எப்படி நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை இறக்க எவனாலே முடியலையோ அதே மாதிரி இவனும் ஒரு ஃப்ளோல போறேன் அப்படின்னு அமெரிக்கா இந்நேரம் புரிஞ்சிருது. ஏன் அப்படின்னா இந்த சச்சரவுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சீனா பெரிய அளவுல உள்ள வருது. எதற்கு அப்படின்னா பழைய மாதிரியே உறவை வச்சுக்குவோம். நான் தான் எல்லைகள் அம்புட்டை கிளியர் பண்ணிட்டேன்ல, நடுவுல ஒரு மேப் வெளியிட்டியடா அப்படின்னு கேட்டா அது பழக்க தோஷம், எடிட்டர் பண்ணியே ஆவார் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டாங்க. போக போக திருத்திக்க சொல்றேன், இல்ல எடிட்டரை கூட மாத்துறேன் அப்படின்லாம் இறங்கி வந்துட்டாங்க. நீ மேப்பை வெளியிட்டனால உலக நிலப்பரப்பே மாறப்போகுது பாரு. அதெல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னோம். அதே சமயம் ரொம்ப வலுவா 2 விஷயம் செஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா சீன இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை என்டர்டெயின் பண்ண போறது கிடையாது. அதே சமயம் சீன பொருட்களை ஏகப்பட்ட நாட்கள் எதுக்குமே விஷயமே இல்லாம ஹோல்ல போட்டுருவோம். சீனா இந்தியாவுக்குள்ள எதையாச்சும் இறக்கணும் அப்படின்னா சீனா குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுக்க வேண்டியதுதான். அப்ப கூட பெரிய அளவு நாட்கள் தள்ளி தான் நடக்கும். ஆனா இப்ப அந்த விவகாரத்தை அப்படியே ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எந்த அளவு அப்படின்னா ஓரளவு சீக்கிரமாவே. இதுவரையும் சீன பொருட்களுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா குட்டி ஜன்னல் தான் திறந்து வச்சோம். இப்ப அந்த ஜன்னலை மூடிட்டு கதவை திறந்து வச்சிருக்கோம். ஆனா தப்பி தவறி மெயின் கேட்டை திறந்துடாதீங்கடா அப்படிங்கிறதா மொத்த இந்தியர்களோட கருத்து, கோரிக்கையும் கூட. ஏன்னா கதவு திறந்து வச்சதுக்கே அவனுக்கு உச்சகட்ட கொண்டாட்டத்துல இருக்கான். ஆனா கவர்மெண்ட்டை பொறுத்த வரையும் அது ஏறக்குறைய ஒரு மாத கணக்குல தான், மாதம் முழுக்க ரிவ்யூ நடக்கும், ஸ்க்ரூட்டினிட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். வம்பு தும்பு பண்ணானா கதவை அடைச்சிருவோம். அது போக அம்புட்டு பொருட்களுக்கும் இல்ல, சில குட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபாஸ்டான ஒரு கிளியரன்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்கோம். மற்ற நாடுகளை எங்க வைக்கிறோமோ அதே இடத்துல வச்சு சீனாவுக்குள்ள கொண்டு வரோம். ஆனா மிக விரைவில் ஏதாச்சும் சேட்டை பண்ணா இல்ல சேட்டை பண்ணுவான்னு தோணுச்சு, இல்ல இந்த பொருட்கள் மூலியமா நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு, உதாரணத்துக்கு சில பொருட்கள் படார்னு ஏற்றுமதிக்கு தடை போட்டுருவோம், படார்னு இறக்குமதியை திறந்து விட்டுருவோம். இந்த மாதிரி விளையாட்டுகளை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவிக்குது. எந்த காலம்? ட்ரம்ப்போட ஒட்டுமொத்த டீமும் இந்தியாவை கரிச்சு கொட்டக்கூடிய காலகட்டங்கள்ல, டேய் ரஷ்யா கிட்ட போறனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனா சீனாவுக்கு சின்ன சின்னதா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது கூட அவன் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நாங்க செய்யறது குட்டி இன்சென்டிவ் தான் ரிலீஸ் பண்றோம், அவன் சேலரியே வந்த மாதிரி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருப்பான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டோம். இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னா அமெரிக்கா செய்யும். இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போயிட்டு வருவாங்க. இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசுவாங்க. அதே சமயம் கொஞ்சம் அங்க 2 பார்ட்டியில ஒருத்தன் இப்படி ஆக்ரோஷமா இருப்பான், இன்னொரு பையன் அப்படிங்கிறது ஐநால நிரந்தர இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இந்த மாதிரி பாவலா வேலைகளையே நம்ம கிட்ட காட்டுவாங்க. சீனா மண்டையில தட்டி காரியத்தை முடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னா சொல்ல முடியாது அமெரிக்காவால. ஆனா இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க துறை சொல்லிட்டு கிளம்பி வருவார்கள். இது ஒரு கட்சி. இதே கொஞ்சம் கொடூரமான மனநிலையில இருந்தாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பேசி தீக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வருவாங்க. இந்த பக்கத்துல உள்ள பூச்சாண்டிகளை காட்டுறது. அதே மாதிரி இப்ப அமெரிக்காவுக்கான பூச்சாண்டி யாரு? சீனா தான். 1000 தான் அண்ணன் அமெரிக்காவா இருந்தாலும் சீனாவை அடக்கணும் ஒடுக்கணும், அது யுத்த ரீதியிலையோ பொருளாதார ரீதியிலையோ ஏதோ ஒரு வழியில இந்தியா இல்லாம முடியாது. அதை இந்தியா காட்டுது. எப்ப காட்டுது? இதை இப்ப கொள்ள காலமா சீனா காலில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட இந்த திமிரு பேச்சுகளுக்கு இந்தியா நேரடியா பதில் கொடுத்துருச்சு. ஆக்ரோஷமா எதுவும் பாஞ்சிடாத, இந்த சேர்த்து பாத்துக்க அப்படிங்கிறதா. இனி ஆக்ரோஷமா பாய்வார்களான்னு கேட்டா இல்ல இல்ல.
மியூச்சுவல் பெனிஃபிட்ல இல்லாம அவனுங்கிட்ட இப்போதைக்கு எதையும் சாதிக்க முடியாது. அந்த ட்ராக்லயே போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சமாதானப்படுத்துவார். பாய சொன்னது ட்ரம்ப் தான், பின்வாங்க சொல்றதும் ட்ரம்ப்பா தான் இருப்பார். இப்படி அமெரிக்காவுக்கு புரியிற மொழியில சமகாலத்துல அடிச்ச நாடுகள் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுலயும் நம்மளும் ஒரு ஆள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெருமை தானே.